எண்ணெய் அதிகம் சேர்க்காம நல்ல ஹெல்த்தியான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி வீடியோவில் டீ டைமில் சாப்பிட்ற மாதிரி நல்லா மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ அதுக்கு முதலாவதாக ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி இதில் சேர்த்துக்குருவோம். இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடுசாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதையும் இதில் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குருவோம். இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நமக்கு வெங்காயம் முழுமையாக வதங்கி வரணும்னு இல்லை, ஒரு பாதி அளவுக்கு வதங்கினாலே போதுமானது. இப்போ வெங்காயம் பாதி வதங்கின உடனே உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கோட அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம். 250 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுட்டு தொலியை உரிச்சிட்டு மசிச்சு வச்சுருக்கிறோம். மசித்த உருளைக்கிழங்கை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகாவோட நல்லா கலந்து விட்ருவோம். அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்துக்குருவோம். மல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மசாலா அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வீட்டில் எப்போவும் இட்லிக்கு வச்சுருக்க மாவு, இட்லி மாவு தான் எடுத்துருக்குறோம். மாவு இந்தளவுக்கு நல்லா கலந்து வச்சுருக்குறோம். இந்த மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு எதுவும் சேர்க்கலை. இட்லி மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக கலந்து வச்சுக்கிருவோம். அடுத்ததாக இப்போ நம்ம வீட்டில் எப்போவும் பழகுன ஒரு பணியாரக்கல்லை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். மிதமான தீயில் வச்சுக்கிட்டு எல்லா குழிகள்லையும் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா இந்த குழிகளில் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற அந்த இட்லி மாவை எடுத்து ஒவ்வொரு குழியாக ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கு பாதி மட்டும் ஊற்றினா போதுமானது. இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற மாவை எல்லா குழிகள்லையும் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச மசாலாவை இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக போட்டு வச்சுக்கலாம். அந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா எடுத்து அந்த மாவில் வச்சு லேசாக மட்டும் அழுத்தி விட்டுறலாம். நம்ம முதல்ல மாவு அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா குழிக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம முதல்ல பாதி சேர்த்துருக்குறோம். இப்போ எல்லா குழிகளையுமே ஒவ்வொரு மசாலா உருண்டையை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு அதே இட்லி மாவை அந்த மசாலா மூடுற அளவுக்கு மட்டும் சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 அளவுக்கு மட்டும் சேர்த்தாலே போதும். எல்லா குழிகளில் உள்ள அந்த மசாலாவை மூடுற மாதிரி மாவை சேர்த்து விட்டுறலாம். இப்போ மாவை மேலேயும் ஊற்றியாச்சு, நல்லா வெந்து வரட்டும். இப்போ மாவு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. கீழ்ப்பக்கம் எல்லாமே நல்லா ப்ரௌனாக வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா பணியாரங்களையும் திருப்பி விட்டுறலாம். இந்த மசாலா பணியாரம் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா பழகுன இரும்பு கல்லாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நான்ஸ்டிக் பணியாரக்கல் இருந்தால் அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா புரட்டி விட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 3லேருந்து 3.5 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு இந்த பணியாரம் நல்லா 2 பக்கமும் செவந்து பொன்னிறமாக வந்துடும். இந்த நேரத்திலே எல்லா பணியாரங்களையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு மசாலா பணியாரம் ரெடி பண்ணி அதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் அட்டகாசமாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.